Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நமக்கு வந்து தமிழ் சப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த தமிழ் சப்ஜெக்ட் மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து 12th நம்ம என்ன நினைப்போம்னா நமக்கு வந்து மேக்ஸ் மார்க் போதும், கெமிஸ்ட்ரி மார்க் போதும், ஃபிசிக்ஸ் மார்க் போதும் அப்படின்னு சொல்லி சில முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நினச்சி போது இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தமிழ் எக்ஸாம் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட பெர்சன்டேஜில் இந்த பேப்பரும் நமக்கு வந்து பெர்சன்டேஜுக்குள்ளே வரதான் போகுது. அதனால் தமிழ் எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக படிக்காதீங்க. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பாருங்கள், சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய 16 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும், சரியா? இம்பார்ட்டன்ட் 16 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதுமானது. செமஸ்டர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் குறித்து கட்டுரை வரிக, செம்மொழி தகுதிகளையும் அதாவது செவ்விலக்கியங்களையும் குறித்து கட்டுரை வரிக, திருக்குறள் வழி மேலாண்மை கருத்துக்களை விவரித்து எழுதுக, சரியா? இது வந்து யூனிட் 1. யூனிட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழரின் சிற்பக்கலை மற்றும் ஐம்பொன் சிற்பங்கள் குறித்து தொகுத்து வரைக, அதுக்கப்புறம் தமிழரின் இசைக்கருவிகள் குறித்து விவரித்து எழுதுக, கோவில்களும் அதாவது சமூக பொருளாதாரத்தின் ஆதாரம் என்பதை விவரி, பழங்குடியினரின் கைவினை கலையை குறித்துரைக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகு 2, சரியா? யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகளை விவரித்து எழுதுக, நாட்டுப்புற விளையாட்டுகள் மற்றும் அவற்றின் நன்மைகளை விவரிக்க, நாட்டுப்புற தெய்வங்கள் குறித்து எழுதுக, சரியா? இதெல்லாம் வந்து யூனிட் 3. அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா திணை கோட்பாடுகளை விவரித்து எழுதுக, தமிழர் போற்றி திணை கோட்பாடுகளை எடுத்துரைக்க, சரியா? அதுக்கப்புறம் தமிழர் போற்றி அறக்கோட்பாடுகளை விவரிக்க, தமிழரின் கடல் கடந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி குறித்து எழுதுக, சரியா? அதுக்கப்புறம் தமிழரின் கடல் கடந்த வெற்றியை விவரிக்க, தமிழகத்தில் இருந்த சங்ககால கல்வி குறித்து எழுதுக, சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4க்குரியது. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து நமக்கு வெறும் 19 கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஈஸியாக நீங்கள் எக்ஸாமுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான பாடுபட்ட தமிழக வீரர்களை குறித்து கட்டுரை எழுதுக, சுயமரியாதை இயக்கம் குறித்து எழுதுக, கல்வெட்டு முதல் கையெழுத்து படி வரை, சரியா, உள்ள நிலைகளை விவரிக்க, தமிழ் நூல்களின் அச்சும் பதிப்பும் குறித்து எழுதுக, சரியா? மொத்தம் ஒரு 19 கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் என்னன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து உதவும். அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கூட விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.